صلى الله عليه وسلم. صلى الله على محمد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. إن الرجل நிச்சயமாக ஒரு நபர் லயக்கூனு லஹு இந்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அவருக்காக இருக்கிறது அல் மன்சிலத அவருக்கான ஒரு பதவி ஃபமா யபுலுகுஹா பி அமலிஹி தன்னுடைய அமலை கொண்டு அந்த அந்தஸ்தை அவர் ஒருவேளை அடையவில்லை என்றால் ஃபமா யஸாலுல்லாஹு யப்தலீஹி அல்லாஹ் அவரை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். பிமா யக்ரஹு அந்த சோதனையை அவர் வெறுக்கிறார். இருந்தாலும் அவருக்கு என்று இருந்த அந்த அந்தஸ்தை அடையும் வரை அல்லாஹு தஆலா அவரை சோதித்துக் கொண்டே இருப்பான். ஹத்தா யப்லுகஹா அந்த சோதனையின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்தை அவர் அடையும் வரை சோதனை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹு தஆலாவிடம் ஒரு மனிதனுக்காக ஓர் உயர்ந்த பதவி நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அவர் தனது அமலின் மூலம் அந்த பதவியை அடையவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவரை வியாதிகள், சிரமங்கள் முதலியவைகளை கொண்டு சோதிக்கிறான். அவை அவருக்கு வெறுப்பாக இருக்கும். இறுதியில் அவர் அந்த சோதனையின் வெறுப்பான நிலைகளால் தனக்குரிய பதவியை அடைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூன் அபூ யஅலா மஜ்மூ ஸவாயித். இதா அஹப்பல்லாஹு கௌமன் அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை நேசிக்க விரும்பினான். விளங்குவதற்காக சொல்கிறேன். குறிப்பாக பாலஸ்தீன மக்கள். அந்த மக்களை அல்லாஹு தஆலா அதிகம் நேசிப்பதன் காரணமாகத்தான் இப்தலாஹும் அல்லாஹ் சோதிக்கின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அதிகமாக நேசித்ததின் காரணமாக அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு நோயை கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை அதிகமாக நேசத்தின் காரணமாக மீன் வயிற்றில் அனுப்பினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் மீது அதிகமாக அன்பு அக்கறை அல்லாஹ்வுக்கு இருந்ததின் காரணமாக நம்ரூதுடைய நெருப்பில் போடப்பட்டார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தலைகீழ நினைக்கிறோம். என்ன பாவம் பண்ணாலும் தெரியல, அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க பாவம் பண்ணல, அவங்களும் எல்லாம் நேசிக்கிறான், அவ்வளவுதான். ஃபமன் சபர அந்த சோதனையில் யார் பொறுமையை மேற்கொள்வார்களோ ஃபலஹு ஸப்ரு பொறுமையின் காரணமாக அவருக்கு நல்ல வெகுமதிகள் கிடைக்கும். ஒமன் ஜஸிஅ யார் பொறுமையின்மை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, புலம்பிக் கொண்டே இருக்கிறாரோ ஃபலஹுல் ஜஸாஉ புலம்பக்கூடிய தண்டனை தான் அவருக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா நேசிக்க நாடினால் அவர்களை சிரமங்களில் ஆழ்த்தி சோதிப்பான். எவர் பொறுமை மேற்கொள்வாரோ அவருக்கு பொறுமையின் கூலி எழுதப்படுகிறது. எவர் பொறுமை கொள்ளவில்லையோ அவருக்கு பொறுமையின்மை எழுதப்படுகிறது. பிறகு அவர் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார் என்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் மஹ்மூத் பின் லபீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூன் முஸ்னத் அஹ்மத்
சலாத்தும் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. மன் குன்ன ஃபீஹி அது யாரிடத்தில் இருக்குமோ நஷரஹுல்லாஹு அலைஹி கனஃபஹு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு அருள் என்னும் நிழலில் இடமளிப்பான். வாதஸலஹுல் ஜன்னத தன்னுடைய சொர்க்கத்தில் அவரை நுழைய வைப்பான். அந்த மூன்று தன்மைகள் எது? ஒன்று ரிஃபுன் பிஸ்ஸஈஃபி. ஸஈஃப் என்று சொன்னால் பலவீனர்களுடன் ரிஃபுன் நளினமாக நடந்து கொள்ளல் ஒன்று. இரண்டாவது வஷ்ஷஃபகத்து அலல் வாலிதைனி பெற்றோருடன் கருணை காட்டுதல். மூன்றாவது வல் இஹ்சானு இலல் மம்லூகி அடிமைகளுக்கும் வேலையாட்களுக்கும் உபகாரம் செய்தல். இது தேட வேண்டியதா இருக்குது. நான் செய்யணுமா உபகாரம்? எனக்கு கீழே வேலை செய்யறவனுக்குன்னா செய்யாத. யார் வேணாலும் சொன்னா நல்லாட்ட பதில் சொல்லு. மூன்று நற்பண்புகள் யாரிடம் உள்ளனவோ அவருக்கு அல்லாஹு தஆலா கியாமத்து நாளன்று தன் அருள் என்னும் நிழலில் இடமளிப்பான். மேலும் அவரை சுவர்க்கத்தில் நுழையச் செய்வான். அவை பலவீனர்களுடன் நளினமாக நடந்து கொள்ளல். இரண்டாவது பெற்றோருடன் கருணை காட்டுதல். மூன்றாவது அடிமைக்கு வேலையாட்களுக்கு உபகாரம் செய்தல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். Vaya,